ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம தீபாவளிக்கு முறுக்கு சுட போகிறோம். அது எப்படிங்கிறது என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி மனைவி மார்க்கெட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இது வந்து 2 கிலோ பச்சரிசி ஃப்ரெண்ட்ஸ். 2 கிலோ பச்சரிசி வந்து நல்லா கழுவி காய வச்சுட்டு அந்த அரிசியில் ஒரு 200 உளுந்து வந்து லேசாக வறுத்துட்டு ஒரு 50 கிராம் உடச்சக்கடலை, சரிங்களா, எல்லாத்தையும் போட்டு லைட்டாக பொன்முறையில் வறுத்து அரிசியோட போட்டு நம்ம மிஷினில் போய் அரைச்சிட்டு வந்துடணும். நான் அந்த வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன், சுத்தமாக மறந்து போயிட்டேன். ஓகேவா? அதை அரைச்சிட்டு வந்துட்டு அதில் வந்து இப்போ இந்த மாவில் வந்து என்ன போட்டிருக்கேனாக்கா வெள்ளை எள்ளு, பெருங்காயத்தூள், உப்பு, தண்ணி எல்லாம் ஊற்றி இங்கே பாருங்கள், தெரியுதா மாவு பக்குவம்? இந்த பதத்துக்கு நம்ம வந்து கசிஞ்சிக்கணும். ஓகே, கசிஞ்சிக்கிட்டு இப்போ வந்து முறுக்கு சுடலாம். வாங்க எப்படி சுற்றலாங்கிறத நான் இப்போ காமிக்கிறேன். இப்போ வந்து இந்த முறுக்கு வச்சுருக்கு பார்த்தீங்களா, 3 கண்ணு உள்ள முறுக்கு வச்சு இதுதான் நான் எடுத்துருக்கேன். இதில் வந்து நம்ம மாவை வந்து ஃபில் பண்ணிக்கணும். ஓகேவா? ஃபில் பண்ணிக்கிட்டு இங்கே வந்து ஒரு சின்ன பிளேட் வச்சுக்கணும். பிளேட் வச்சுக்கிட்டு இங்கே பாருங்கள், தெரியுதா, நல்லா அழகாக ரவுண்டாக சுற்றி இந்த எண்ணெய் வந்து லேசாக அமைக்க விட்டுருங்க. அதே போல் இன்னும் 2-3 தட்டியும் வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம இங்கே பாருங்கள், ஓகேவா, இங்கே போல் சுற்றிக்கணும். இது நம்ம வந்து எந்த கேப்பில் சொல்லணுனாக்கா அந்த கம்மி இங்கே பாருங்கள். இப்போ நான் வந்து முறுக்கு சுட்டு இருக்கேன். ஓகேவா? இப்படி வெந்துட்டு இருக்கிற கேப்பில் நான் இங்கே வந்து இந்த தட்டு இந்த பிளேட்டில் வந்து நான் இப்போ வந்து சுற்றி வச்சுருக்கேன். ஓகேவா? புளிஞ்சு வச்சுருக்கேன். இப்போ வந்து முறுக்குலாம் வந்து புளி போட்டுக்கலாம். நம்ம சவுண்டு கேட்குதா இல்லைன்னு தெரியல. இங்கே சென்னையில் ஒரே மழை ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து அடுப்பை நின்றுக்கிட்டு புளியுங்கன்னு சொல்லிட்டு நான் அடுப்பு வந்து கீழே இறக்கி வச்சுருக்கேன். அதுக்கு வந்து நம்ம சேஃப்டியாக நம்ம என்ன பண்ணிக்கணும்னாக்கா அடுப்பு பக்கத்துலேயே இங்கே பாருங்கள் நான் எப்படி வச்சுருக்கேன் பாருங்கள், மேட்டு போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம எதுவும் சொல்ல முடியாது. அதனால் நம்ம சேஃப்டிக்கு ஒரு மேட்டு போட்டு வச்சுருக்கேன். மேட்டுக்கு மேலே இந்த மாவுலாம் வச்சுருக்கேன். கொஞ்சம் தூரத்தில் நம்ம உட்காந்துருக்கோம். ஓகேவா? உட்காந்துக்கிட்டு செய்யுங்க பார்த்து. இப்போ வந்து இது நல்லா செய்யும்போது நம்ம திருப்பி விட்டு எடுத்துக்கணும். எங்கள் ஊர்லலாம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பாருங்க, இப்படி கொண்டு வாங்க, இப்படி கொண்டு வாங்க. இந்த கிளாஸில் தண்ணி வச்சுருக்கோமா, இந்த கிளாஸில் நான் தண்ணி வைப்போம். பக்கத்தில் வந்து ஒரே ஒரு நிமிஷம், தெரியுதா, இந்த குட்டி விநாயகரை நான் பிடிச்சி வச்சிடும். பிடிச்சி வச்சுட்டு இங்கே தண்ணி வச்சுருக்கோம். இது எதுக்குனாக்கா நம்ம இங்கே வந்து எதுக்குனாக்கா வந்து அப்போ தான் வந்து எண்ணெய் குடிக்காது, எண்ணெய் சீக்கிரம் காலியாகாது அப்படின்னு ஊர் சைடில் சொல்லுவாங்க. பெரியவங்களாம் சொல்லுவாங்க. எங்கள் ஆத்தா எல்லாம் அப்படி தான் செய்வாங்க, அம்மாவும் அப்படி தான் செய்வாங்கன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்றைக்கி எண்ணெயும் இங்கே வந்து சின்ன பிள்ளையாரும் பிடிச்சி வச்சுட்டு தான் நம்ம வந்து முறுக்கு சுட ஆரம்பிக்கணும். இருந்தாலும் பிள்ளையாரப்பா நீயே பார்த்துக்கோ, நீயே கரெக்டாக செய்யணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு வேண்டுதல் வச்சுக்கிட்டு செய்ய புரிஞ்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ வந்து இந்த ஸ்டேஜ் வந்து என்னென்னா பாருங்கள், தண்ணியில் கிடக்கிற மாதிரி கிடக்கா, இதுதான் வந்து வெந்திரிசி அப்படிங்கிறதுக்கு ஒரு நமக்கு இந்த ஸ்டேஜில் தான் நம்ம எடுக்கணும், முறுக்கு வெந்திரிசி அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஓகே, இங்கே பார்த்து கேர்ஃபுல்லாக செய்யணும். ஓகேவா? இங்கே கலர் நல்லா தான் இருக்குது, ஆனால் வீடியோவில் தான் ரொம்ப டார்க்காக தெரிகிற மாதிரி இருக்குது. அப்போ வந்து இவ்வளோக்கு முறுக்கு செஞ்சு வச்சுருக்கேன். திரும்ப நம்ம இங்கே பார்த்தீங்களா தட்டு புளிஞ்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இது வந்து என்ன சொன்னால் டக்குன்னு போட்டலாம். ஒரு 4-5 தட்டாக புளிஞ்சு வச்சுக்கிட்டா ஈஸியாக இருக்கும். வந்து போட்டாச்சு, போட்டு அடுத்தடுத்து புளிஞ்சு நம்ம டக்குன்னு போட்டுக்கலாம். இப்போ அது வெந்துக்கிட்டு இருக்கிற ஸ்டேஜில் அந்த ஸ்டேஜில் நம்ம என்ன செய்யணும்னாக்கா இந்த மாவு வந்து இதை ஃபில் பண்ணி வச்சுக்கணும். அந்த கேப்லேயே இதை ஃபில் பண்ணி வச்சுக்கணும். இந்த 2-3 தட்டு இருந்துச்சுன்னா அதில் புளிஞ்சு வச்சுக்கணும். இதெல்லாம் வந்து நமக்கு டைம் சேவ் ஆகும். அங்கே கம்மியாக அங்கே வெந்துட்டு பார்த்தீங்களா, அந்த கேப்லேயே இங்கே பாருங்கள். திரும்பவும் நான் வந்து
இது இங்கே தான் அடைக்குது. ஓகேவா? இது போல் நம்ம வந்து புளிஞ்சு வச்சுக்கலாம். நமக்கு வந்து பக்குவம் வந்து கரெக்டாக இருக்கணும். இப்போ நமக்கு மாவு பக்குவம் கரெக்டாக இருந்துச்சுனாக்கா புளிய ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். நாங்கள் வந்து முறுக்கு செய்ய ரெடி ஆகிட்டோம், முறுக்கு செய்ய ஆரம்பிச்சிட்டோம். நீங்களாம் என்ன செஞ்சுருக்கிறீங்க, உங்கள் வீட்டில் என்னென்ன செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ. நான் வந்து உங்களுக்கு சாம்பிள் காமிக்கிறேன் ப்ளீஸ். பார்த்தீங்களா, இது வந்து முறுக்கு நான் பாயசாட்டு வச்சுருக்கேன். பார்த்தீங்களா, நல்லா இருக்குங்க. இதே மெஷர்மெண்ட்டில் நீங்கள் போட்டு செஞ்சு அரைச்சி செஞ்சு பாருங்கள். ஓகே, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.